ஹாய் வெல்கம் பேக். ஒரு பெரிய பாத்திரத்தில் 2.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கையால் கலந்து விட்டுட்டு, இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு வந்து நான் சாஃப்டாக பிசைய போகிறதில்ல, ஏன்னா உள்ளே ஃபில்லிங் வைக்கணும். ஃபில்லிங் வச்சு உருட்டும் போது அது அப்படியே கிழிஞ்சிட்டு வந்துடும். ஸோ கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சாக்கா கரெக்டாக இருக்கும். நான் மாவு கெட்டியாக பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ இதுக்கு ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு ஓமம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். அது பொரிஞ்சதும் 2.5 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்துட்டு நீங்கள் வதங்கினதும் கொஞ்சம் சுருங்கிடும், அதனால் வந்துட்டு 2.5 கப் அளவுக்கு வெங்காயம். மாவும் இதுவும் ஒரே ஈக்குவல் குவான்டிட்டி. வெங்காயம் சேர்த்துட்டு அதை வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். சாஃப்டாகி இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி லைட்டாக ப்ரௌன் கலர் வர ஸ்டார்ட் ஆகும்போது நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா இலை இது கூட சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணி ஒரு பரட்டி இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போது மாவு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்ட ஆரம்பிக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் மாவாகவே எடுக்கிறேன். எடுத்து ஒரு சின்ன டிஸ்க் அளவுக்கு உருட்டிட்டு அதுக்குள்ளே வந்து அந்த ஃபில்லிங் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நான் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட வைக்கிறேன். வச்சுட்டு மாவெல்லாம் ஒன்றா கூட்டி இப்படி கொண்டு வந்து ஒரு மினி பேக் மாதிரி பண்ணிவிட்டு அந்த டாப்பை வந்துட்டு கிள்ளி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க மாவு வந்து லைட்டாக உருட்டி ஃப்ளாட்டாக தட்டிட்டு நம்ம எப்பயும் எப்படி சப்பாத்தி உருட்டுவோமோ அதே மாதிரி உருட்டிக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் உருட்ட வந்து இந்த வெங்காயங்கிறதுனால அது கொஞ்சம் வெளியே வரதான் செய்யும். பட் ரொம்பலாம் அது ஒன்றும் டேமேஜ் ஆகாது. ஸோ நீங்கள் பாட்டு உருட்டிக்கிட்டே இருக்கலாம். உருட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம எப்பயும் எப்படி சப்பாத்தி போடுவோமோ அதே மாதிரி கல்லில் எண்ணெய் விட்டு 2 பக்கமும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான வெங்காயம் ஃபில் பண்ண சப்பாத்தி ரெடி, அதாவது ஆனியன் பராத்தா ரெடி. இப்போது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு கேரட் ரைத்தா தான் பண்ண போகிறோம். சாரி, நான் இதில் கர்ட் ரைத்தான்னு எழுதிட்டேன். கேரட் ரைத்தா பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு கெட்டி தயிர் நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சராக வரும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்குனது, ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட், தயிர் எந்த குவான்டிட்டியோ அதே குவான்டிட்டி தான் கேரட் இருக்கணும். ஸோ ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட்டை பொடியாக திருவுணி அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தாளிப்புக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா பிச்சு போட்டுக்கலாம். போட்டு இது வதங்கினதுக்கு அப்புறமா கடைசியாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்து கிளறி இந்த தயிரில் கொட்டி மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான கேரட் ரைத்தா ரெடி. இந்த ஆனியன் பராத்தாக்கும் இந்த கேரட் ரைத்தாக்கும் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.